வெல்கம் பேக் டு சேனல். அர்ச்சனோட டைரக்ஷனில் நம்ம தளபதியோட ஆக்டிங்கில் ரெடியான ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஜனநாயகன். இந்த படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச் இப்போ வருகின்ற டிசம்பர் 27 அன்னைக்கு மலேசியாவில் இருக்க போது, அதுவுமே பிளான் பண்ண மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரமோஷன்ஸ் மேலேயும் ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ வருகின்ற ஜனவரி 1 அன்னைக்கு நைட் கரெக்டாக 12 மணி போல் படத்தோட ட்ரெய்லரும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் பற்றின அப்டேட்ஸ்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்தி டிஸ்ட்ரிபியூஷன் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம ZEE5 ஸ்டுடியோஸ் தான் வந்து ஸோ என்டையராக வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு பெருசாலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ZEE5ல ஒரு படத்தை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் வரப்போகிறது கிடையாது. கலெக்ஷன்ஸும் சரி எதுவுமே கிடையாது. ஸோ ஜனநாயகன் மூவி ஸோ வரப்போதான்றது தெரியல, பார்ப்போம். அண்ட் இன்னொரு பக்கம் தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன், இது ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா 2 ஸ்டேட்ஸ்லையுமே வந்து SVC ரிலீஸ் பண்ணுற மாட்டான் பிளான் பண்ணாங்க. ஆனால் SVCயுமே இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணல. PVR INOX தான் இந்த படத்தோடைய தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷனை வாங்கியிருக்காங்க. ஸோ என்டையர் தெலுங்கானா ஆந்திரா இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம் தெலுங்கில். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போனா நமக்கு தெலுங்கில் கலெக்ஷன் வராதான்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அங்கேயே ஒரு 10 படங்கள் லைனப்பில் இருக்குது. ரவிதேஜா படம் வருது, அண்டு வெங்கி படம் வருது. இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்களோட ஓன் லாங்குவேஜில் வரக்கூடிய படங்கள் வரதுனால ஸோ அந்தளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பரவலாக வந்துட்டுருக்கு. எனிவேஸ் மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸில் இந்த படம் வந்து 30 உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் தெலுங்கில். ஸோ அதுக்கான ஒரு நியூ போஸ்டருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. போஸ்டருமே பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ போஸ்டரில் வேற அளவு வெறித்தனமாக தான் இருக்குது. அப்படியே லைட்டாக நம்ம பாலையா படம் மாதிரி தான் நமக்கு ஃபீல் வருது. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி படம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஹோப் இருக்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ ட்ரெய்லர் இன்னும் 6 நாளில் நமக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக கிரேஸும் சரி ரொம்ப அதிகம். ஸோ ஆடியோ லான்ச் கண்டிப்பாக டிசம்பர் 27 அன்னைக்கு மலேசியாவில் நடக்க போகுது. ஸோ அது போஸ்ட் பண்ணலாம் ஆக போகிறது இல்லை. ஸோ அது வந்து நடக்குதா இல்லையானு உண்மையிலே நடக்குதாடா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் நம்ம ஊர் சைடில் நடந்தால் அது கொஞ்சம் பெருசாக காமிச்சிருந்துருப்பாங்க. மலேசியா நடக்கிறதுனால அது நமக்கு அந்தளவுக்கு பெருசாக ரீச் இல்லை. பட் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் செலவு பண்ணி போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து மலேசியாவுக்கு அப் அண்ட் டவுன் மொத்தமாக சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒரு 30,000-40,000 கிட்ட ஃப்ளைட் சார்ஜ் வந்துடும். இப்போ லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணி போகணும்னு நினச்சாலும். அண்ட் டிக்கெட்ஸ்லாம் இப்போ அவைலபிளாகவே இருக்குது. 4,000 இருந்து 10,000, 12,000, 13,000 வரைக்கும். ஸோ அவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் கூட ஸோ ஆடியோ லான்ச் பாஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். போகணுன்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. ஆனால் ரொம்ப செலவாகும், யோசிச்சுக்கோங்க. அண்ட் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் ஆடியோ லான்ச்சில் போய் கடைசி படம் கடைசி ஆடியோ லான்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சி போய் பார்க்குறாலும் அது உங்களுக்கு ஒரு எமோஷனாக இருக்கும். ஸோ போய் பார்க்கலாம், போய் பாருங்கள். பட் தளபதி விஜய் பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த விதமான டாக்ஸுமே அந்த ஆடியோ லான்ச்சில் பேச மாட்டாப்புல. மலேசியன் கவர்மெண்ட்டுமே அதை பற்றின ஒரு சின்ன ரூல்ஸுமே போட்டிருக்காங்க. அதை பற்றி அவர் பேசவே மாட்டார். ஸோ ஜென்ரலாக டாக்ஸ் தான் பேசிட்டு ஸோ கடைசி படம் ஸோ அதை பற்றி ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லிட்டு அப்படி போவாங்க. அண்ட் குறிப்பாக ஆடியோ லான்ச் லைவ் கிடையாது. நமக்கு டெலிவிஷன்னா வந்து ZEE தமிழில் தான் நமக்கு வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மேக்ஸிமம் சன் டிவிலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் ZEE தமிழில் தான் நமக்கு ஜனவரி 1 அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அந்த சாட்டர்டே சண்டேல நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்.